Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல மெட்டலர்ஜினா என்ன, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், அப்புறம் சில மெட்டல்ஸ் எடுத்துட்டு அதோட ஓர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்முலா இதையெல்லாம் பார்த்தோம். Now let us see extraction of a metal. ஒரு மெட்டலை அதோட ஓர்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா it involves 3 step. First step வந்து concentration of ore. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். The second method is extraction of crude metal. And third method is refining of crude metal. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ அதை பத்தி பிரீஃபா பார்க்கலாம். ஸோ இந்த நேமை பார்த்தாலே உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா ஓர்னாலே யூ நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர். ஸோ மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் குறைவா இருக்கும். ஓர்ல பாத்தீங்கன்னா மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஓர்ல வெறும் மெட்டல் மாத்திரம் இருக்காது, அது கூட சில அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராக்கி மெட்டீரியல்ஸ் அண்ட் சிலிஷியஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆல் தீஸ் அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ் are together called as gangue. So the process of separating the gangue from its ore is called as concentration of ore. இன்னும் டெஃபினட்டா சொல்லணும்னா it is the process of removal of impurities from the ore is called concentration of ore. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ஸோ மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் அந்த ஓர்ல இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நமக்கு அப்பதான் வந்து ஃபர்தர் ப்ராசஸுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அப்புறம் ரிஃபைன் பண்ணலாம், அப்புறம் வேரியஸ் பர்பசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெர்மினாலஜி என்னன்னா கேங். ஏன்னா திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதை நம்ம செப்பரேட் பண்ணா மாத்திரம்தான் மெட்டலோட கான்சென்ட்ரேஷன் அந்த ஓர்ல ரைஸ் ஆகும். ஸோ டிஃபைன் கேங் அப்படின்னு கேட்டா it is a non-metallic impurities, rocky materials and siliceous matter present in the ore. Okay, fine. இப்ப இந்த கேங்கை வந்து ஓர்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். பண்ணுனாதான் ஓரோட கான்சென்ட்ரேஷன் ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்றதுக்கு we have 4 different methods. Let us see one by one. First method பாத்தீங்கன்னா it's a gravity separation or hydraulic wash. Second method is froth flotation followed by leaching. Leachingல பாத்தீங்கன்னா 4 different types of leaching இருக்கு. cyanide leaching, ammonia leaching, alkali leaching and acid leaching. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். The last method பாத்தீங்கன்னா magnetic separation. ஸோ ஒரு ஓர்ல இருந்து அதோட இம்பியூரிட்டி கேங் பார்ட்டிகிள்ஸை செப்பரேட் பண்ணணும்னா அதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேங் பார்ட்டிகிள்ஸை ஓர்ல இருந்து பிரிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல கிராவிட்டி செப்பரேஷனை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம். கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தட். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன்னாலே கேங் அண்ட் ஓர் அதோட திக்னஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஹைட்ராலிக் அப்படின்னு சொன்னாலே ஹைட்ரோ அப்படின்னாலே வாட்டர். ஸோ இந்த ஓர் அண்ட் கேங்கோட திக்னஸையும் அதை ரெண்ட பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மீடியம் வந்து வாட்டர். ஸோ அதனால இந்த மூணையும் காரலேட் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன் ஜென்ரலா ஓருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப ஹையரா இருக்கும். இதே கேங் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப லோவரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா திக்னஸ் வந்து ரொம்ப லோவரா இருக்கும். ஸோ இந்த லோவரா இருக்கிற திக்னஸ் இருக்கிற இந்த கேங் பார்ட்டிகளை நம்ம ஓர்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸை தான் we are calling as gravity separation or hydraulic washing method. Let us see how to proceed that. இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
ஓர் எடுத்து பவுடர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அது எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும்? ஸோ அதுதான் உங்களுடைய மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், crushing and grinding. So using that process we have crushed and grinded the ore to powdered form. இப்ப பவுடர்டு ஃபார்ம்ல எடுத்துக்கிற ஓரை இந்த ஹாப்பர்ல வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இதை என்ன பண்றோம்னா, we are treating this powdered ore through the rapidly flowing water. இங்க வந்து வாட்டர் வந்து ரேப்பிடா ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இது கூட இந்த பவுடர்டு ஓரை வந்து நம்ம ட்ரீட் பண்றோம். So what will happen? This water will carries all the gang particles along with it, leaving behind the heavier ore. அப்படின்னு என்னன்னா, இந்த வாட்டர் வந்து லைட்டரா இருக்கிற அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தன்னோட எடுத்துட்டு போயிரும். ஹெவியர் ஓர் வந்து எங்க டெபாசிட் ஆயிருன்னு பாருங்க, இந்த சேம்பர்ல இங்க டெபாசிட் ஆகி இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், லைட்டர் ஓர் கேங்க ஹெவியர் ஓர்ல இருந்து வாட்டரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு தான் கிராவிட்டி செப்பரேஷன் அல்லது ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தட் அப்படிங்கிற நேம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி எந்தெந்த ஓர்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும்? அதுக்குன்னு சில ஓர்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை வந்து நம்மளால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். ஆல்சோ ஆக்சைடு ஓர் சச்சஸ் ஹீமடைட், ஈவன் மேக்னடைட் கூட நம்மளால யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். And tin stone, we can use tin stone also to separate the ore from its gang particles. So இப்ப வந்து நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா ரெண்டு மெட்டீரியல்ஸையும் பிரிச்சுட்டோம். இப்ப உங்களோட ஹெவியர் ஓர்ல மெட்டல் மாத்திரம் தான் இருக்கும். அந்த மெட்டலை எடுத்துதான் நம்ம ஃபர்தரா எக்ஸ்ட்ராக்ஷன், ரிஃபைனிங் இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கெல்லாம் நம்ம போக முடியும். ஓகே, ஸோ நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு பேஸ் பண்ணி சில ரிவ்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹீமடைட் ஓர் ஆர் கான்சென்ட்ரேட்டட் பை. ஸோ உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்த ப்ராசஸ் எது? கிராவிட்டி செப்பரேஷன். இது மாத்திரம் இல்ல, இங்க கோல்டுங்கிற ஒரு வேர்டோ அல்லது ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹீமடைட் ஆர் மேக்னடைட், ஈவன் டின் ஸ்டோன் எது கொடுத்தாலும் யூ கேன் ஈஸிலி ரைட் கிராவிட்டி செப்பரேஷன். செகண்ட் கொஸ்டின், ஓர் ஹாவ் டேஸ் டென்சிட்டி மெட்டல். ஓரோட டென்சிட்டி எப்பவுமே ஹையரா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். இதே இங்க கேங் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்திருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் லோவர் டென்சிட்டி மெட்டல். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேங் இஸ் அ டேஸ் இம்பியூரிட்டிஸ். ஸோ கேங் வந்து நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணியிருந்தோம். இட் இஸ் அ நான் மெட்டாலிக், ராக்கி அண்ட் சிலிஷியஸ் மெட்டீரியல். இங்க அந்த மூணுல எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. யூ ஹாவ் நான் மெட்டாலிக், ஸோ யூ கேன் செலக்ட் நான் மெட்டாலிக். Let us move on to 2 mark question. 2 mark questionல பாத்தீங்கன்னா, the first question is define gang. So you can write it. The second question is, what are the methods involved in the concentration of ore? So நம்ம வந்து பார்த்திருக்கோம் 4 methods இருக்குன்னு சொல்லி, just you write down the names of that 4 methods. இப்ப 3 mark பாத்தீங்கன்னா, இது 3 markலயும் கேட்கலாம், சில சமயம் 5 markலயும் கேட்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், நீட்டா ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு என்ஷூர் தட் 3 points ஆர் ஹைலைட்டட். அது என்னென்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஓர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் கேங். அதுக்கப்புறம் நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்றோம். இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். தேங்க்யூ. See you all in the next video.